நம்ம எப்பவுமே டார்கெட் வச்சுக்கிட்டு, ஒரு இலக்கு தீர்மானித்து விட்டு உழைக்க வேண்டும். தினசரி நாம இத செய்தாகணும். இதுதான் நம்ம தினசரி இலக்கு. இலக்கை தீர்மானித்து விட்டு உழைக்க வேண்டும். இலக்கு இல்லாம நான் இன்னைக்கு எவ்வளோ செய்வேன்னு தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு இல்லாமல், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாம நீங்க உழைச்சீங்கன்னா, உங்களால வந்து தொடர்ச்சியாக ஒரு சீரான உழைப்பு உழைக்க முடியாது. இப்போ வந்து நீங்க வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடந்தே போறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து தினசரி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி 600 கிலோமீட்டர். அப்போ தினசரி நாம எவ்வளோ எவ்வளோ தூரத்தை கடக்க வேண்டும்? அப்படின்னா, ஒரு தினசரி நம்ம வந்து ஒரு 60 கிலோமீட்டர் கடக்கணும். 10 நாள்ல நம்ம வந்து கன்னியாகுமரி ரீச் ஆயிடணும். 10 நாள் என்பது ஒரு இலக்கு. அதுவும் அந்த இலக்கை அந்த 10 நாளில் நாம் அடைய வேண்டிய இலக்கை கடக்க வேண்டுமானால், தினசரி நாம 60 கிலோமீட்டர் கடக்க வேண்டும் நடந்து. இப்படி அத கம்ப்ளீட் பண்ணணும் கஷ்டப்பட்டு. இல்ல எனக்கு நான் இல்ல அத கம்ப்ளீட் பண்ணணும். அதனால உங்களால முடியல, என்னால 60 கிலோமீட்டர் முடியல அப்படின்னா, அப்போ உங்களால எவ்வளோ ஈஸியா முடியுது? என்னால தினமும் 30 கிலோமீட்டர் தான் கடக்க முடியுது. அப்படின்னா, அப்ப 20 நாள்ல தான் நீங்க கன்னியாகுமரி அடைவீங்க. உங்க இலக்கையே நீங்க மாத்திக்கோங்க. அப்ப 20 நாள்ல நான் கன்னியாகுமரியை அடைய போகிறேன். சென்னையிலேருந்து புறப்பட்டு நான் கன்னியாகுமரிக்கு போகிறேன். அதற்காக நான் எடுத்துக்கொண்ட இலக்கு 20 நாட்கள். ஏனென்றால் என்னால் தினசரி 60 கிலோமீட்டர் போ முடியாது. 30 கிலோமீட்டர் தான் போ முடியும். அப்போ உங்க உங்க உடம்புக்கு தகுந்தாற்ப வந்து இலக்கை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இலக்குக்கு தகுந்தா மாரில உங்க உடம்ப வருத்தாதீங்க. கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. உங்க உடம்பால முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட, உ அந்த உங்க ஒரு இலக்குக்கு தகுந்தாற்ப வந்து உங்க உடம்ப வளைக்க பார்க்காதீங்க. முடியாது. அப்ப அந்த இலக்கு தோற்று போய்விடும். அதனால வந்து உங்க உடம்பால எது முடியும்? அதே நேரத்தில அந்த இலக்குல சவால் இருக்கணும். 30 கிலோமீட்டர் டெய்லி 30 கிலோமீட்டர் நடக்கிறது ஒரு சவாலாவும் இருக்கணும். அதில சவாலே இல்ல அப்படின்னா, அத நீங்க வந்து அத இலக்கா எது சவால்? ஒரு 40 கிலோமீட்டர் வைக்கிறது சவால். ஆனா 60 கிலோமீட்டர் வைக்கிறது என்னால அதை அத வந்து செய்து முடிக்க முடியாத ஒரு சவால். சவால்ங்கிறதுக்காக வந்து செய்யணும் இல்ல. நம்ம செய்யவும் செய்யணும். நம்மளால அது முடியவும் செய்யணும். ஆனா, அதில ஒரு சவால் இருக்கணும். 60 கிலோமீட்டர் தினசரி 60 கிலோமீட்டர் நான் போணும் அப்படின்னா, அது என்னால முடியவே முடியாதுப்பா. என்னைக்காவது ஒரு நாள் தான் முடியும். ஆனா தினமும் முடியாது. அப்படின்னா, தினமும் நம்ம அத வந்து செய்து காட்டணும் அப்படின்னா, அ 30 கிலோமீட்டர் போறதுங்கிறது வந்து சவாலே கிடையாது. அது சாதாரண விஷயம். அத செய்து முடிப்பதில் எனக்கு சந்தோஷமே கிடையாது. அப்போ 40 கிலோமீட்டர்னா கண்டிப்பா அதில ஒரு சவால் இருக்கு. 40 கிலோமீட்டர்ங்கிறது சவால் தான். அப்போ தினசரி 40 கிலோமீட்டர் அப்படின்னா, 600 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு கன்னியாகுமரியை நடந்தே சென்றடைவதற்கு தினசரி 40 கிலோமீட்டர் என்றால், 10 நாள் 40 400 அ 15 நாள்ல 5 20 15 நாள்ல நான் இந்த இலக்கை தீர்மானித்திருக்கிறேன். கன்னியாகுமரிக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நடந்தே செல்வதற்கு நான் வந்து 15 நாட்களை தீர்மானித்திருக்கிறேன். 15 நாட்களில் நான் வந்து கன்னியாகுமரிக்கு செல்வதற்காக திட்டமிட்டிருக்கிறேன். தினசரி 40 கிலோமீட்டர் நான் கடக்க வேண்டும். அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, தினசரி 40 கிலோமீட்டர் கண்டிப்பா கடந்துருங்க. அதில சவால் இருக்கு. ஆனா, அது உங்களுக்கு எளிதாவும் இருக்கு. உங்களால முடியும். 15 நாளும் ஒவ்வொரு நாளும் என்னால 40 கிலோமீட்டர் நடக்க முடியும். ஒரு நாள் நடந்துட்டு மறுநாள் முடியலங்கிறதெல்லாம் இல்ல. ஒரு நாள் 60 கிலோமீட்டர் போனீங்க, மறுநாள் என்னால முடியல அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான், அந்த இலக்கு தினசரி இலக்க உங்களால் முடிகிற வகைக்கு மாற்றி இருக்கிறோம். 40 கிலோமீட்டரா மாத்தி, ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர், அடுத்த நாள் 40 இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த இலக்க முடிச்சுட்டு தான் நம்ம போணும். இப்படி தினசரி இலக்கு. அப்புறம் ஒரு தொலைநோக்காக 15 நாட்களுக்கு ஒரு இலக்கு. நம்ம பொதுவான ஒரு இலக்கு. அந்த இலக்கிற்காக தினசரி நாம் முயற்சி செய்கிறோம். அதற்கு ஒரு இலக்கு. இப்படி இலக்கு இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது. இலக்கு இருக்கணும். தினசரி ஒரு இலக்கு இருக்கணும். ஒரு டார்கெட். அந்த டார்கெட்ட முடிச்சுட்டு தான் அ அடுத்த வேலைய பார்க்கணும். அதனால வந்து தொழில் என்பது தொழில்ல தான் இந்த இலக்கை முக்கியமா நம்ம தீர்மானிக்கணும். தொழில்ல. தொழில்ல நம்ம இவ்வளோ உற்பத்தி செய்யணும், அல்லது இவ்வளோ உழைக்கணும், இவ்வளோ நேரம் உழைக்கணும். அது மாரி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உழைக்கணும். அதுக்கப்புறம் தான் டிவி, மொபைல் ஃபோன்லாம் பார்க்கணும். இப்படி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாத்துலயுமே சரி. உழைப்பதற்கான ஒரு நேரம். அப்ப இப்போ அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். உழைப்பதற்கான நேரம். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் உழைக்கணும். அப்படின்னு நீங்க ஒரு ஒரு இலக்கு தீர்மானிக்கணும். சும்மா வந்து டெய்லி 1 மணி மத்தியானம் 1 மணி வரைக்கும் உழைப்பீங்க. அப்புறமா ஃப்ரீயா விட்டுருவீங்க. அல்லது இன்னைக்கு நான் 2 மணி வரைக்கும் உழைச்சேன் மத்தியானம். அதுக்கப்புறம் ஃப்ரீயா விட்டுருவீங்க. அல்லது காலையில 10 மணி அப்படி விட்டீங்கன்னா ஏனோ தானோ ஒரு இலக்கு இல்ல, ஒரு கட்டுப்பாடு இல்லன்னா, இதான் கட்டுப்பாடு. இந்த இலக்கு இருக்குல்ல, தினசரி இலக்கு ஒரு டார்கெட்டு. அந்த டார்கெட்டுக்காக நீங்க வந்து முயற்சி செய்றீங்கல்ல, அதான் கட்டுப்பாடுன்றது. அந்த டார்கெட்டுக்கு, அந்த இலக்குக்கு கட்டுப்படுகிறீர்கள். அந்த இலக்குக்கு கட்டுப்பட்டால் தான் இலக்கை அடைய முடியும்.
நீங்க இலக்குக்கு விரும்புனா கட்டுப்படுவீங்க, விரும்பலன்னா கட்டுப்பட மாட்டீங்க அப்படின்னா, அந்த இலக்கை அடையவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம்.